ஆன்மீக அருள் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். வாசுகி மனோகரனின் ஆன்மீக அமுதம் என்கின்ற யூடியூப் சேனலுக்கு உங்கள் அத்துணை பேரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பார்த்து கேட்டு பயன்பெறக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் என்றென்றும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஒவ்வொருவரும் சில பதிவுகளை போடும்படியாக என்னிடம் கேட்கிறார்கள். அவர்களுடைய ஆசைகளை, தேவைகளை இந்த ஆன்மீகத்தின் வாயிலாக நான் படிப்படியாக நிறைவேற்றுவேன் என்று நான் நம்புகிறேன். அதற்கு இறைவனும் துணை செய்ய வேண்டும். இறைவனுடைய துணை இருந்தால் மட்டுமே நாம் சகலத்தையும் சாதிக்க இயலும். என்னுடைய பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் கல்விக்கென்று ஒரு பதிவை தாருங்கள் என்று கேட்டார்கள். எங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும், அவர்கள் மிக உயர்வான ஒரு இடத்திற்கு வர வேண்டும், கல்வி அவர்களுடைய வாழ்க்கைக்கு துணை நிற்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக இன்றைக்கு இந்த பதிவை நான் தருகிறேன். கல்வியும் ஞானமும் நிரம்ப குழந்தைகள் பெற்று வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தை அவர்கள் வாழ்க்கையில் பின்பற்றினாலே போதும். பொதுவாக அறிவும் ஞானமும் நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதை பெற வேண்டும் என்கின்ற ஆர்வமும் நமக்கு இருக்க வேண்டும். அந்த ஞானத்தையும் அறிவையும் பெறுவது எப்படி என்கின்ற முழுமையான ஒரு ஞானம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும், ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். அறிவை பெருக்க வேண்டும், ஞானத்தினுடைய உச்சத்தை அடைய வேண்டும் என்கின்ற மனித முயற்சியால் மட்டுமே அதை பெற இயலும். எந்த முயற்சியுமே இல்லாமல் நான் ரொம்ப பெரிய வெற்றியினுடைய இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்தால் அது நிச்சயமாக சாத்தியமாகாது. எந்த ஒரு வெற்றியினுடைய பின்னணிக்கும் ஒரு ஆழமான உழைப்பு என்பது இருக்க வேண்டும். அந்த வகையிலே என்னுடைய குழந்தைகள் எல்லாம் நன்றாக படிக்க வேண்டும், நிரம்ப மதிப்பெண்கள் வாங்க வேண்டும் என்று நிரம்ப பேர் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்கிறார்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நன்றாக படிக்க வேண்டும், நிரம்ப மதிப்பெண்கள் பெற வேண்டும். அதைவிட முக்கியம், கல்வியால் அவன் பண்புகளை பெற வேண்டும், தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் அந்த கல்வி வாழ்விக்க வேண்டும். அதுதான் உன்னதமான கல்வி. கல்வியின் வாயிலாக பட்டம் பெறுவது, கல்வியின் வாயிலாக வேலை பெறுவது, கல்வியின் வாயிலாக மிகுந்த மதிப்பெண்களை பெறுவது அதெல்லாம் மகிழ்ச்சியான விஷயந்தான். ஆனால் முழுமையான கல்வி என்பது வெறும் அறிவை மட்டும் தருவதல்ல, அது ஞானத்தையும் சேர்த்து தர வேண்டும். ஞானத்தையும் சேர்த்து தந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாமும் பயனுள்ளவர்களாக வாழ்ந்து நம்மை சார்ந்திருக்கக்கூடிய மானுடர்களையும் பயனுள்ளவர்களாக மாற்ற இயலும். ஒரு கல்வி தனக்கும் பயன்படணும், தன்னை சார்ந்தவர்களுக்கும் பயன்படணும். அதுதான் அழியாத கல்வி. ஏனென்று சொன்னால், இப்போ ஒருத்தர் கையில் செல்வம் இருக்குது, நம்ம கையில் செல்வம் இல்லை. அந்த செல்வத்தை நீங்கள் அவர்களிடமிருந்து கேட்டும் பெறலாம். சில பேர் என்ன செய்வார்கள், கேட்காமல் அந்த செல்வத்தை தட்டியும் பறிப்பார்கள். அதெல்லாம் ஒரு நாளும் வாழ்க்கையில் நீண்ட நாள் நம்மோடு கூட வராது, அது நிலைக்காது. அடுத்தவர்களுடைய செல்வத்தை தட்டி பறித்தோம் என்று சொன்னால் அதனால் எந்த விதமான பயனும் இல்லை. ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன், செல்வத்தை தட்டி பறிக்க இயலும், ஆனால் கல்வியை, அறிவை, ஞானத்தை தட்டி பறிக்க இயலுமா என்று கேட்டால் முடியாது. ஒன்று செய்யலாம், கேட்டு பெறலாம்.
கேட்க கேட்க அந்த ஞானத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம். அப்படி முயற்சி செய்கின்ற பொழுது, அதை அடைய வேண்டும் என்கின்ற உத்வேகம் நமக்கு வருகின்ற பொழுது, அதற்கான முழு பயிற்சியை நாம் எடுக்கின்ற பொழுது அந்த கல்வி நமக்கு கைகூடும் என்று பார்க்கிறோம். பொதுவாக மதிப்பெண்கள், பாடத்திட்டங்கள், அதில் வெற்றி, வேலை, உயர்வு, அதிகாரம், பதவி, இதை தாண்டி எல்லா மனிதனுக்குமே அறிவுன்னு ஒன்று இருந்தால் தான் அவன் செயல்படவே முடியும். முதல்ல மனிதனுடைய சிந்தனை தெளிவாக இருக்கணும். நல்ல விஷயங்களை முதல்ல அவன் சிந்திக்கணும். அந்த சிந்தனையை செயல்படுத்துவதற்கு அவனுக்கு நல்ல ஆற்றல் இருக்கணும். அந்த ஆற்றலையும் அவன் பெற்றுவிட்டான் என்று சொன்னால் அவன் நினைத்த வெற்றியை அவன் அடைந்து விட முடியும். ஆக சிந்தையிலே ஒரு தெளிவு, தெளிவான சிந்தனையை செயல்படுத்துவதற்கு நல்ல ஆற்றல், அந்த ஆற்றலையும் உள்ளடக்கிய பிறகு வெளிப்படுவது நாம் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி. இந்த மூணையும் பெறணும்னா அதற்கு என்ன செய்யணும்? நல்ல சிந்தனை இருக்கணும், நல்ல ஆற்றல் மிகுந்த செயல்பாடுகள் இருக்கணும், நம்முடைய செயல்பாடு வெற்றியில் முடியணும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வழிபாட்டின் வாயிலாக இதை நாம் பெற முடியும். அப்போ சில பேர் கேட்கலாம், அப்போ நம்ம வழிபாடு மட்டும் செஞ்சால் போதுமாம்மா, படிக்கலாம் வேண்டாமா அப்படின்னு சில பேர் குதர்க்கமாக கேட்பவர்கள் உண்டு. இந்த ரெண்டு கண்ணில் எந்த கண்ணு வேணும்னு கேட்டால் வலது கண் மட்டும் போதும்னு சொல்லுவோமா? இல்லை வலது கண் மட்டும் வேணும், இடது கண் எனக்கு வேண்டாம் சொல்லுவோமா? இல்லை இடது கண் மட்டும் போதும், வலது கண் வேண்டாம்னு சொல்லுவோமா? ரெண்டு காதுகளை இறைவன் கொடுத்துருக்கான், ஒரு காது கேட்டால் போதும், இன்னொரு காது கேட்க வேண்டாம் சொல்லுவோமா? அப்போது படிக்க வேண்டும் என்று சொன்னால், ஞானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய உழைப்பு, முயற்சி அதில் இருக்கணும். அந்த உழைப்பும் முயற்சியும் வெற்றியாக வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய தெய்வ வழிபாடு நிச்சயமாக நமக்கு முழுமையான அழியாத வெற்றியை தேடித்தரும். அதைத்தான் நாம் அங்கே பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அறிவு என்பது ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன பெட்டிக்கடை வச்சுருக்கோன்னு சொன்னால் கூட அந்த பெட்டிக்கடையில் எப்படி வியாபாரம் பண்ணணும், எப்படி வருபவர்களை வரவேற்கணும், எப்படி வருபவர்களிடம் பணிவாக பேசணும், வரக்கூடிய வியாபாரத்தை தேடி வரக்கூடியவர்களை இன்னும் எண்ணிக்கையில் அதிகமாக பெருக்குவது எப்படி, அதற்கு நம்முடைய நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொன்றுக்கும் அறிவு வேலை செய்யணும். நியாயமான பொருளை கொடுக்கணும், நியாயமான காசை வாங்கணும். அப்போந்தான் என்றைக்கும் இந்த வியாபாரம் நிலைக்கும். அந்த வியாபாரம் ஒரு சிறிய வியாபாரமாக இருந்தால் கூட அதில் ஒரு நேர்மை இருக்கணும், அதில் ஒரு ஒழுக்கம் இருக்கணும் அப்படின்னு நாம் நினைத்தால் நிச்சயமாக வாழ்க்கையில் தோல்வி என்கின்ற நிலையே ஒருவருக்கும் ஏற்படாது. எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அறிவை கொடுக்கக்கூடிய தெய்வத்தினுடைய அனுகிரகமும் வலிமையும் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அதை பெற முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில குழந்தைகள் ரொம்ப அழகாக நல்லா படிக்கிறாங்க. சில குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வமே இருக்காது. படிப்புன்னு சொன்னாலே எட்டி காய் போல நினைப்பார்கள். இந்த வேப்பங்கொழுந்து அரைச்சி வெறும் வயிற்றில் சாப்பிடுங்கன்னு கொடுத்தா முகத்தை எப்படி சுழிப்போமோ அதை போல் படிப்பு புஸ்தகத்தை தொடணும் அப்படின்னாலே ரொம்ப சோகமாயிருவான். சில பேர் பள்ளிக்கூடத்துக்கு ஏண்டா போகிறோன்னு நினைக்கிறவன் 60% பேர் இருக்கான். பெற்றோர்களுடைய வற்புறுத்தல் காரணமாகத்தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். ஆசிரியர்களுக்கு பயந்து கிளாஸுக்குள்ளே உட்கார்ந்துருக்கான். அவனாக படிக்கணும், வாழ்க்கையில் முன்னேறணும், பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிடணும் இப்படின்னு நினைக்கிறவன் ரொம்ப குறைவு. அப்போது கட்டாயத்துக்காக பள்ளிக்கூடத்துக்கு போகிறவன் இருக்கான், படிக்கிற மாதிரி நடிக்கிறவன் இருக்கான், படிப்பின் மீது ஆர்வமே இல்லாதவன் இருக்கான், மதிப்பெண்களை பற்றி கவலையே படாதவன் இருக்கான். சில பேர் அதுக்காக அவனுக்கெல்லாம் வாழ்க்கை இல்லைன்னெலாம் ஆயிராது, அவனுக்கும் இறைவன் ஒரு இடத்த வச்சுருப்பான். ஆனால் சில குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, நிரம்ப உழைப்பார்கள், பல மணி நேரம் கண் விழித்து படிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஞாபக சக்தி என்கின்ற திறன் இருக்காது.
நல்லா படிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தில் போய் எழுத ஆரம்பிக்கின்ற பொழுது படித்த அத்தனையும் மறந்து போயிடும். அதை மாதிரி கொடுமை லோகத்தில் எதுவுமே கிடையாது. சில பேர் படிக்கிறதே இல்லை, சில பேர் முயற்சி பண்ணுறதே இல்லை, சில பேர் படிக்கணும்னு நினைப்பாங்க, நல்லா படிப்பாங்க, உழைப்பாங்க, ஆனால் ஞாபக சக்தி இருக்காது. சில பேருக்கு ஞாபக சக்தியும் இருக்கும், படிக்கணுங்கிற ஆர்வமும் இருக்கும், புத்தகத்தை கையில் கொடுத்தா தீர்க்கமாக படிக்கக்கூடிய அறிவையும் பெற்றிருப்பார்கள். ஆனால் படிப்பதற்கு வசதி இருக்காது, கல்வியில் தடை ஏற்பட்டு போயிருக்கும். இப்பேற்பட்டவர்களெல்லாம் என்னமா செய்யலாம், அவர்களுக்கு என்ன உபாயம் இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே இருக்கிறது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா படிப்பான், அவனுக்கு உன்னை படித்த உடனே கற்பூர புத்தி மாதிரி உடனே என்ன செய்வான், அதை உள்வாங்கிக் கொள்வான். ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு ஆணவம் இருக்கும், எதையும் நான் படிச்சிருவேன், எனக்கெல்லாம் ரொம்ப டைம்லாம் தேவைப்படாது, அப்படி பரீட்சைக்கு முன்னாடி லேசாக ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்கிறவன் டிவி பார்த்துக்கிட்டே புஸ்தகத்தை பார்ப்பான், டிவி பார்த்துக்கிட்டே பாடத்திட்டங்களில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை எழுதுவான். இது என்றைக்குமே சரியில்லை. ஒரு கல்வி என்பது மிகவும் மரியாதைக்குரிய ஒரு விஷயம். அதுக்குரிய மரியாதையை கொடுத்தா தான் அது நம்ம கூட நிரந்தரமாக இருக்கும். ஏன்னா செல்வம் இன்றைக்கி என் கையில் இருக்கும், நாளைக்கு இன்னொருத்தர் கையில் இருக்கும். அதை அவர்களால் தட்டி பறிக்க இயலும் இன்னொருத்தரால். ஆனால் என் கல்வியை, என் திறமையை, என்னுடைய அறிவை, என்னுடைய ஞானத்தை இன்னொருவன் கேட்டு பெறலாமே தவிர, என்னிடமிருந்து உபதேசம் பெற்று அதை பெற்றுக்கொள்ளலாமே தவிர, என்னிடம் இருந்து என் அறிவை, ஞானத்தை எவனாலும் தட்டி பறிக்க இயலாது. அப்பேற்பட்ட ஒரு உயர்வான விஷயத்தை நாம் கற்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது எப்படி கர்ப்பகிரகத்தின் முன்னால் கண்ணியமாக நிற்போமோ அதை போலதான் கல்வி ஏடுகளை திறக்கின்ற பொழுதும் நம்முடைய மனசு இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு படுத்துக்கிட்டு படிக்கிறது, தலைவாணியை போட்டுக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு பாடத்தை படிக்கிறது, அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்குது, அதுக்குன்னு சில டெக்கோரம் இருக்குது. அதை நாம் பின்பற்றினா மட்டும்தான் அது நம்ம கூட இருக்குமே தவிர, இல்லைன்னா அது காலப்போக்கில் நம்மளை விட்டு என்ன செஞ்சிடும், விலகி ஓடிடும். ஆக நல்லா படிக்கணும் நம்முடைய குழந்தைகள் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த பேச்சு இருக்கு பாருங்கள், இது சரியாக இருக்கணும். நாம் பேசுகிறது மற்றவர்களை மகிழ்விக்கணும். நாம் பேசுகிறதுனால மற்றவர்கள் மகிழ்ச்சி அடையாட்டாலும் பரவாயில்லை. நம்முடைய பேச்சு, நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் மற்றவர்களை புண்படுத்தாமல் இருக்கணும். சில பேருக்கு பேசவே தெரியாது. எப்பா சபையில் அவனை மட்டும் பேச விட்டுறாதீங்க, கலவரத்தை ஏற்படுத்திடுவான் அப்படின்னு சொல்கிறவங்கள நாம் பார்த்துருக்கோம். சில பேர் வாயை திறந்தாலே சரி சரின்ட்டு போயிடுவோம். ஏன்னா அவன் பெரிய ஏழ்ற, அவன்கிட்ட பேசினாலே நமக்கு சிக்கல் தான், அவன்கிட்ட பேசினாலே பிரச்சனை தான் அப்படின்னு நாம் ஒதுங்கி போகிறோம். அது ஒரு நல்ல ஒரு பழக்கமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. பேச தெரியாமல் சபையில் பேசுகிறது, பேச தெரியாமல் வார்த்தைகளை உதிர்க்கிறது, பேச தெரியாமல் பேசி அடுத்தவங்களை புண்படுத்துறது, இப்பேற்பட்டவர்களுக்கு இந்த சமுதாயத்தில் நல்ல பேரே என்ன செய்யாது, இருக்காது. அப்பேற்பட்டவர்கள் தன் நிலையிலிருந்து மாற வேண்டும். கசப்பாக பேசக்கூடிய தன்னுடைய வாய்மொழி இனிப்பாக தேனை போல மாற வேண்டும்னு சொன்னால் கூட அதுக்கு கல்விக்குரிய தெய்வங்களுடைய அனுகிரகம் இருந்தால் தான் வாயிலிருந்து நல்ல நேரத்தில் நல்ல வார்த்தை இந்த மண்ணில் வந்து விழும். இல்லைன்னா எப்போ பேசினாலும் அவன் என்ன செய்வான், அபசகனமாக தான் பேசுவான். ஆக நன்றாக படிக்கணும், தெளிவாக பேசணும், நல்ல குரல் வளத்தை பெற்றிருக்கணும், குரல் நல்ல இனிமையாக இருக்கணும், ஆடல்ல பாடல்ல படிப்பில் சகலத்திலையும் சிறந்தவர்களாக நாம் வலம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு யாருடைய அனுகிரகம் நமக்கு வேணும், ஹயக்ரீவருடைய அனுகிரகம் நமக்கு வேணும், கலைமகளுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். ஹயக்ரீவர் வழிபாடு எல்லாருமே செய்யணும். படிக்கிற குழந்தைகள் தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவர்கள் மதிப்பெண்களுக்காக, அவர்கள் மேற்படிப்புக்காக, அவர்கள் வேலைக்காக, மிக உயர்ந்த அதிகாரத்திற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் நம்மை போல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எந்த தொழிலை செய்பவர்களாக இருந்தாலும் ஹயக்ரீவருடைய அனுகிரகமோ கலைமகளுடைய அனுகிரகமோ இருந்தால் மட்டும்தான் அவர்கள் வாழ்க்கையில் முழுமையான வெற்றியை பெற முடியும். நம்புபவனுக்கு தான் இறைவன். இதை நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பின்பற்றி பாருங்கள், நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி வரும். இந்த ஹயக்ரீவர்
மிகவும் சக்தி வாய்ந்தவர், ஞானத்தை தரக்கூடியவர் ஹயக்ரீவர். அறிவையும் ஞானத்தையும் சேர்த்து தரக்கூடியவர் ஹயக்ரீவர். நீங்கள் வேலூர் போயிருப்பீங்க. அந்த வேலூர் பக்கத்தில் வாலஜாப்பேட்டை என்று ஒரு ஊர் இருக்கிறது. அந்த வாலஜாப்பேட்டையில் ஹயக்ரீவருக்கு என்று ஒரு ஆலயம் இருக்கிறது. அந்த ஹயக்ரீவர் ஆலயத்தில் என்ன சிறப்பு என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், ஹயக்ரீவர் கலைமகளுக்கு உபதேசம் செய்வது போல ஒரு அற்புதமான ஒரு வடிவத்தை அந்த வாலஜாப்பேட்டை ஆலயத்தில் நம்மால் பார்க்க முடியும். இதிலிருந்து என்ன புரியுது? சரஸ்வதிக்கு, அதாவது கலைமகளுக்கே குருவாக விளங்கியவர் யார் என்று கேட்டால் ஹயக்ரீவர் என்று பார்க்கிறோம். இந்த ஹயக்ரீவர் அறிவையும் ஞானத்தையும் தீட்சண்யத்தையும் நமக்கு வாரி வழங்கக்கூடியவராக இருக்கிறார். பகவானுடைய அம்சமாக ஹயக்ரீவர் இருக்கிறார். ஏன்னு சொன்னால், படைப்பு தொழிலை செய்பவர் யார்? பிரம்மா. படைப்பு தொழிலை பிரம்மா எதை வைத்து செய்கிறார் என்று சொன்னால், 4 வேதங்களை துணையாக வைத்து கொண்டு படைப்பு தொழிலை செய்கிறார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வன வேதம் என்கின்ற 4 வேதங்களுடைய துணை கொண்டு தான் படைப்பு தொழிலை செய்கிறார். ஆனால் அசுரர்களில் மது, கைடபர் என்று 2 அசுரர்கள் இந்த வேத புத்தகங்களை திருடி கொண்டு ஓடுகிறார்கள். குதிரை ரூபத்திலே வந்து திருடி கொண்டு சென்றார்கள். பிரம்மா படைத்தல் தொழிலை செய்ய இயலவில்லை. படைப்பு தொழில் இல்லாமல் உலகமே இருண்டு போனது. வேறு வழி இல்லாமல் பிரம்மா மகாவிஷ்ணுவை அணுகி இந்த வேத புத்தகங்களை, இந்த 4 வேதங்களை மீட்டு தரும்படியாக கேட்கிறார். அதற்காக மகாவிஷ்ணு எடுத்த ஒரு அருமையான அவதாரம்தான் இந்த ஹயக்ரீவர் அவதாரம். ஹயக்ரீவராக புறப்பட்டு மது, கைடபர்களை துவம்சம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மா கையிலே கொடுத்து மீண்டும் அவர் மிக அருமையாக படைப்பு தொழிலை நடத்தினார். ஆனால் போரில் அவர்களை மாய்த்த பிறகு கூட, மது கைடபர்களை மாய்த்த பிறகு கூட இந்த ஹயக்ரீவருடைய உக்கிரம் அடங்காமல் இருந்ததா. எப்படி அவர் ஒரு ரூபத்தை எடுத்து அவர்களை அடக்கினார் விஷ்ணு என்று சொன்னால், அந்த ஹயக்ரீவர் ரூபம் உடம்பு மனித உடம்பு, முகம் குதிரை ரூபம், இந்த கண்களுடைய இமை கங்காவும் சரஸ்வதியும், கண்களாக இருந்தவர்கள் சந்திரனும் சூரியனும் என்று பார்க்கிறோம். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு ரூபத்தோடு சென்று மது கைடவர்களை துவம்சம் செய்து வேதங்களை மீட்டு பிரம்மா கையில் கொடுத்தார். ஆனால் உக்கிரம் அடங்கலை. அந்த உக்கிரம் அடங்குவதற்காக தன்னுடைய மடியிலே அவர் லக்ஷ்மியை தாங்கினார் என்று பார்க்கிறோம். அவரை எப்படி சொல்கிறோம்? லக்ஷ்மி ஹயக்ரீவர் என்று சொல்கிறோம். ஏன்னா பொதுவாகவே சொல்வாங்க, கல்வி இருக்கிற இடத்துல செல்வம் இருக்காது, செல்வம் நிரம்ப இருந்தால் கல்வி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆக கல்விதான் முதன்மையானது. ஆனால் அந்த கல்வியை, அந்த ஞானத்தை நியாயமான முறையிலே பயன்படுத்தி செல்வத்தையும் நீ பெற்றுக்கொள் என்பதற்காகத்தான் லக்ஷ்மி தன்னுடைய மடியிலே சுமந்தார் என்று பார்க்கிறோம். ஆக மகாவிஷ்ணு ரூபமாக இருக்கக்கூடிய ஹயக்ரீவர் தன்னுடைய கண்களை சந்திரனாகவும் சூரியனாகவும் கொண்டு அந்த கண்களுடைய இமைகளை சரஸ்வதியாகவும் கங்காதேவியாகவும் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் சாதாரணமான அம்சம் அல்ல. அந்த ஹயக்ரீவரை திருவோண நட்சத்திரம், மாதத்தில் ஒரு தடவை திருவோண நட்சத்திரம் வருகின்ற பொழுது ஹயக்ரீவருடைய ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த ஹயக்ரீவருக்கு நீங்கள் அபிஷேகம் செய்து, குழந்தைகளுக்கு நீங்கள் எந்த குழந்தை நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, படிப்பில் எந்த குழந்தை மந்தமாக இருக்குதோ, எந்த குழந்தைக்கெல்லாம் ஞாபக சக்தி இல்லையோ அந்த குழந்தைக்காக அர்ச்சனை செய்து நோட்டு புத்தகங்களை வாங்கி அவருடைய பாதத்திலே வைத்து, இல்லாத ஏழை எளிய குழந்தைகளுக்கு அந்த நோட்டு புத்தகங்களை நீங்கள் தானமாக கொடுத்து வருவீர்கள் என்று சொன்னால், படிக்காத குழந்தையும் பேசாத குழந்தையும் வாய் திறந்து நல்லாக பேசும், மிக அருமையாக படிக்கும். ஆக என்னப்பா இவன்ட்ட இப்படி ஒரு மாற்றம் தெரிகிறதே, உங்கள் குழந்தை இப்போ எப்படி படிக்கிறான் தெரியுமா, கிளாஸில் எவ்வளவு தூரம் ஒரு கான்சன்ட்ரேஷனோடு உட்கார்ந்துருக்கான் தெரியுமான்னு ஆசிரியர்கள் உங்களை கூப்பிட்டு சொல்கிறத உங்களால் காதால் கேட்க முடியும். அதை போல ஏலக்காய் மாலை வாங்கி ஹயக்ரீவருக்கு நாம் சாத்தினா
படிக்காத குழந்தைகளும் நிச்சயமாக படிக்கும். நீங்கள் நினைக்கலாம், இம்மா ஏலக்காயெல்லாம் வாங்குகிற அளவுக்கு விலை இருக்குது, எவ்வளோ விலை இருக்குது, அதில் மாலை வாங்கி போட முடியுமா? வசதியானவர்கள் செய்யுங்க. வசதி இல்லாதவங்க ஒரு 2 ஏலக்காய் எடுத்து அவர் பாதத்தில் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். மாலை போட்டவங்களுக்கு என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் 2 ஏலக்காய் வச்சு வழிபாடு பண்ணவனுக்கு அவருக்கு கொடுப்பாரு. யார்கிட்ட இருக்குது யார்கிட்ட இல்லைன்னு அவருக்கு தெரியும். ஆக ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியவராக ஹயக்ரீவர் இருக்கிறாரே, அந்த ஹயக்ரீவர் கலைமகளுக்கே குருவாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆக ஹயக்ரீவரை நாம் வழிபாடு செய்தால் சகல சௌபாகியங்களும் நம்மை வந்து சேரும். ஹயக்ரீவரை வழிபாடு செய்கின்ற பொழுது பச்சை நிற ஆடை அணிந்து வழிபாடு செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்படி திருவோண நட்சத்திரத்தன்று பாலாபிஷேகம் செய்ய சொல்கிறோமோ அதை போல தேனை வாங்கி அபிஷேகம் செய்ய சொல்லி அந்த தேனை எடுத்து குழந்தைகளுடைய நாவிலே தடவி வந்தால் நல்ல சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல உச்சரிப்பிலிருந்து பேசக்கூடிய அழகிலிருந்து சகலமும் அந்த குழந்தைகிட்டேருந்து உங்களுக்கு மிக அருமையாக வெளிப்படும். கோடி செல்வம் இருக்கலாங்க, எவ்வளோ வசதி வேணாலும் இருக்கலாம், பிள்ளை சரியில்லைன்னு வைங்க, அத்தனை செல்வத்தை வச்சு எந்த விதமான புண்ணியமும் இல்லை. அது கடலில் கரைச்ச பெருங்காயம். சமீபத்தில் ஒரு கடைக்கு ஷாப்பிங் போனேன். போய் நானும் பொருளெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கேன். ஒரு அம்மா 2 குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒரு பையனுக்கு ஒரு 12 வயசு இருக்கும், சின்ன பையனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். அப்போ நாமளாக தானே இப்போ எல்லா பொருளையும் பார்த்து தேவை இருக்கா இல்லையான்லாம் நம்ம கவலைப்படுறதில்ல. எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம வாங்கி வீட்டில் கொண்டு வந்து அதை சேர்க்கணும். அது நமக்கு ஒரு வகையான வியாதின்னு வைங்களேன். இப்போது அந்த கடையில் ஒவ்வொரு பொருளாக அந்த பெண்மணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் என்ன பண்ணுறான், இந்த குல்ஃபி ஐஸ் அப்படின்னு ஒன்று செய்யக்கூடிய ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு டப்பா, அதில் நீங்கள் குல்ஃபி ஐஸுக்கு உண்டான எல்லாத்தையும் ஊற்றி அதை கொண்டு ஃப்ரீசரில் வச்சுட்டு வெளியே எடுத்தோம்னா அந்த ஐஸ் ஃபார்மேட்டில் அது வெளியே வருது. அந்த பாக்ஸை வாங்கி கேட்கான் அவங்க அம்மாட்ட. அவங்க அம்மா இதெல்லாம் வாங்கக்கூடாது, நீ ஐஸை சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, நீ என்ன ஐஸை ஊற்றி வைக்கிற பாக்ஸை கேட்க, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கடையில் அவ்வளோ ஆழம் இருக்குது. ஆனால் அந்த குழந்தை அவங்க அம்மாவை பார்த்து அந்த 12 வயசு பையன் சொல்கிறான், போ லூஸு பைத்தியம், ஒன்ட்ட போய் கேட்டேன் பாரு அப்படிங்கிறான். குழந்தைய நாம் என்ன லட்சணத்தில் வளர்த்துருக்கோம்? ஒரு பப்ளிக் பிளேஸில் பெத்த தாயை எப்படி பேசணும் அப்படின்னு கூட சொல்லி கொடுத்து வளர்க்க முடியாதது அந்த குழந்தையினுடைய குற்றமா இல்லை பெற்றோர்களுடைய குற்றமா? நினைத்து பாருங்கள். கல்வி என்பது வெறும் ஏட்டுச் சுரக்காய் மட்டுமல்ல, பண்பாட்டையும் சேர்த்து சொல்லிதான் கல்வி. அப்போ அந்த குழந்தை ஒரு சின்ன பொருளுக்காக இன்னைக்கு லூசுங்கிறான், நாளைக்கு பெரிய பொருளுக்காக என்ன செய்வான், அந்த தாய்க்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்துவான். இந்த வளர்ப்பெல்லாம் சரியாக வளரணும்னு சொன்னால் வளர்க்குறவனுக்கும் ஞானம் இருக்கணும், வளர்றவனுக்கும் ஞானம் இருக்கணும். இந்த 2ஐயும் சேர்த்து கொடுப்பவராக ஹயக்ரீவர் இருக்கிறார். பச்சை நிற ஆடை அணிந்து அவரை வழிபாடு செய்யுங்கள். ரோகிணி நட்சத்திரத்தன்று அபிஷேகம் செய்யுங்கள், இல்லை தேனால் அவருக்கு அபிஷேகம் செய்யுங்கள். அவருக்குரிய மந்திரம் மிக அழகாக ஞானானந்தமயம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஷ்மகே. இந்த மந்திரத்தை இடையராது 108 முறை சொல்லுங்க. என்ன பொருள்? ஞானமும் ஆனந்தமும் நிறைந்தவர் ஹயக்ரீவர். ஸ்படிக மாலையைப் போல மென்மையான ரூபத்தை கொண்டவர் ஹயக்ரீவர். இந்த ஹயக்ரீவரை நாம் வழிபாடு செய்தால் எல்லா விதமான நிலைகளிலும் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும் என்பது இந்த மந்திரத்தினுடைய சாராம்சமாக ஞானானந்தமயம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஷ்மகே. 4 வரி சொல்றது ரொம்ப ரொம்ப எளிது. இதை ஹயக்ரீவரை நினைச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. அதை போல ஹயக்ரீவருடைய அத்தனை ஞானங்களையும் தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய கலைமகளுக்கும் வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேய பெருமான் என்ன செய்தாரா, சூரிய பகவானிடம் சென்று உபதேசம் பெறுவதற்காக புறப்படுவதற்கு முன்னதாக ஹயக்ரீவரிடம் சென்று அவருடைய ஆசியை பெறுவதற்காக காத்து நின்றார். ஹயக்ரீவர் ஆஞ்சநேயருக்கு ஆசி வழங்கிவிட்டு சொன்னாரா, அப்பா
சூரியனிடம் சென்று நீ உபதேசம் பெறுவதற்கு முன்னதாக நீ கலைமகளை வழிபாடு செய் என்று மிக அழகாக சரஸ்வதிக்குரிய பீஜ மந்திரத்தை ஹயக்ரீவர் யாருக்கு போதனை செய்தார்? ஆஞ்சநேய பெருமானுக்கு போதனை செய்தார். ஒரே வரியில் அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம், ஓம் ஐம் சரஸ்வதியை நமக. இது சொல்ல முடியாத நம்மளால், எவ்வளவு ஒரு எளிமையான ஒரு வரி. ஓம் ஐம் சரஸ்வதியை நமகன்னு 108 முறை சொல்லுங்க. சரஸ்வதியை வழிபாடு செய்கின்ற பொழுது எந்த ஆடை நம்மகிட்ட இருந்தாலும் அது சுத்தமாக இருக்கணும், அதை கட்டிக்கிட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக அம்மா நான் இந்த வர்ணத்தை கட்டிட்டு பூஜை பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் நிறம், அப்படி இல்லைன்னா வெண்மை மலர்கள் கலந்த ஒரு நிறத்தை கொண்ட ஆடையை அணிந்து நீங்கள் அந்த பூஜையை செய்தீர்கள் என்று சொன்னால் முழுமையான வெற்றி என்பது உங்களை தேடி வரும். சரஸ்வதிக்கும் நீங்கள் அழகாக தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சிக்கலாம். சரஸ்வதிக்கும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இந்த ஏலக்காய் மாலை போடலாம். ஏலக்காய் மாலை போட முடியலன்னா 2 ஏலக்காயை வச்சு அர்ச்சனை பண்ணலாம். சரஸ்வதிக்கும் தேனால் அபிஷேகம் பண்ணலாம். அந்த தேனை சேகரித்து வைத்து குழந்தைகளுக்கு நாம் நாக்கில் தடவி அவர்களுக்கு படிப்பை ஆரம்பிக்க வைக்கலாம். ஆக சரஸ்வதியினுடைய வழிபாடும் ஹயக்ரீவருடைய வழிபாடும் நமக்கு சகல அறிவு விருத்தியையும் ஞானத்தையும் கொடுக்கும். ரொம்ப அழகாக குருகுலத்தில் அந்த காலத்தில் குழந்தைகளுக்கு பாடத்தை தொடங்கும் போதே சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதிமே சதா என்று அருமையாக சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த மந்திரத்தையும் அழகாக சொல்லலாம். இல்லை ரொம்ப அழகாக வாக் தேவீஷ வித்மகே விரிஞ்சி பத்னீஷ தீமகி தன்னோ வாணி பிரஜோதயாதுன்னு சொல்லலாம். ஏன்னா சாதாரணமானவள் சரஸ்வதி அல்ல, அவளுக்கு மகாபத்ரா என்று ஒரு பெயர் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் வரப்பிரதா என்று ஒரு பெயர் இருக்கிறது. அவளை நினைத்து வழிபாடு செய்தால் 1000 ஞானங்களை வழங்கி கொண்டே இருப்பாள். இப்பந்தான் நாம் அவளை ரொம்ப அழகாக நாம் வரப்பிரதா, இன்னும் சொல்ல போனால் அவளுக்கு வச்தேவி என்கின்ற நாமம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் முதலாக அவளை சரஸ்வதி என்று அழைத்தது ரிக்வேதமாக இருக்கிறது. ரிக்வேதம் தான் முதலாக அவளை சரஸ்வதி என்று அழைக்கிறது. அந்த சரஸ்வதியை நினைத்து புதன்கிழமை வியாழக்கிழமை கிழக்கு நோக்கி அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து பச்சை நிற ஆடை, அப்படி இல்லைன்னா வெண்மை நிற ஆடை, அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற ஆடை அணிந்து ஏலக்காய் 2 வச்சு அர்ச்சனை பண்ணி நாம் வழிபாடு செய்தால் குழந்தைகள் நீங்கள் படின்னு அவனை இம்சை பண்ணவே வேண்டாம். நீ டியூஷனுக்கு போன அவனை படாத பாடு படுத்த வேண்டாம். எப்பொழுதுமே பிள்ளைங்களை படின்னு ஒரு இயந்திரமயமாக நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கூட ஓய்வு கொடுக்காம அந்த குழந்தைகளுடைய மூளை அப்படியே க்ரஷ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இந்த வேலையை குழந்தைகளுக்காக நீங்கள் செய்யுங்க. குழந்தைகளுக்கும் இந்த மந்திரங்களை போதித்து சொல்லுங்க. படிக்கவே மாட்டேங்கான், ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கான்னு சொல்லக்கூடிய குழந்தை எந்த அளவுக்கு மாறுறாங்கிறத உங்கள் கண் முன்னால் உங்களால் பார்க்க முடியும். இதை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது, அதை நான் சொல்கிறேன். குமரகுருபரர் மிக அழகாக சகலகலாவல்லி மாலை பாடுகிறார். 5 வயது வரைக்கும் வாய் பேச முடியாமல் இருந்த குமரகுருபரருக்கு முருகன் மிக அழகாக அவனை பேச வைத்து அந்த குமரகுருபரர் மீனாட்சி அம்மனுடைய ஆலயத்திற்கு வருகை தந்து மிக அழகாக மீனாட்சி பிள்ளை தமிழை பாடி இந்த உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்றார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் புறப்பட்டு காசிக்கு போனார். அங்கே போய் ஒரு மடத்தை நிறுவ வேண்டும் என்று காசிக்கு சென்றார். ஆனால் இவருக்கு தமிழ் மொழி தெரியும். அங்கே அந்த நாட்டை ஆண்ட மன்னனுக்கு அன்றைய காலகட்டத்தில் வடமொழியை தவிர வேறு எதுவும் தெரியாது. இவருக்கு தமிழ்மொழி தெரியும், வடமொழி தெரியாது. முகலாய மன்னனுக்கு வடமொழி தெரியும், தமிழ்மொழி தெரியாது. ஆனால் ரொம்ப அழகாக அவரிடம் தான் நினைத்ததை சொல்லணும், அவரிடம் உதவி வாங்கணும். அப்போ தான் அங்கே ஒரு காசி மடத்தை நிறுவ முடியும். சகலகலாவல்லி மாலை காசியில் வச்சு ரொம்ப அழகாக சரஸ்வதி முன்னிலையிலே பாடினார்.
பாடின பிறகு மிக அழகாக எவ்வளவு பெரிய சித்தி கிடைத்தது. சிங்கத்தையே தன்வசப்படுத்தி அந்த சிங்கத்தின் மீது ஆரோகணித்து சென்று முகலாய மன்னனை அதிசயிக்கும்படியாக செய்து முகலாய மன்னனுடைய உதவியை பெற்று காசி மடத்தை குமரகுருபரர் நிறுவினார் என்று சொன்னால் அதற்கு உறுதுணையாக இருந்தவள் சரஸ்வதி என்று நாம் பார்க்கிறோம். முருகனுடைய அனுகிரகத்தினால கந்தர் கலிவெண்பாவை பாடி மீனாட்சியினுடைய துணையினால் அழகாக மீனாட்சி பிள்ளைத்தமிழ் பாடி காசி சேத்திரத்தில் போய் சகலகலாவல்லி மாலை பாடி முகலாய மன்னனையை அதிசயிக்க வைத்தவர் குமரகுருபரர் என்று பார்க்கிறோம். அவர் பாடிய சகலகலாவல்லி மாலை எத்தனையோ புத்தகங்கள் அவரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவகாமி அம்மையின் மீது இரட்டை மணி மாலை, மீனாட்சி அம்மையின் மீது இரட்டை மணி மாலை, காசி கலம்பகம், இப்படி பல நூல்களை, கந்தர் கலிவெண்பா, இப்படி பல நூல்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் சகலகலாவல்லி மாலை பாடுகிறார். அதுதான் ரொம்ப சிறிய நூலாக நாம் பார்க்கிறோம். அதில் பாடுகிறார், வெண்தாமரை கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ சகமேழு அழித்து உண்டானுறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகொள் கரும்பே சகலகலாவல்லியே நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்த்தர நாற்கவையும் பாடும் பணியில் பணித்தருள்மாய் பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே கனதன குன்றுமைம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகலாவல்லியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எழுதியதனல்கா எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலாவல்லியே சொல் விற்பனமும் அவதானமும் கல்வி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்த அடிமை கொள்வாய் நழினாசனம் சேர் செல்வி கரிதொன்றொரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி செல்வப் பேரே சகலகலாவல்லியே என்று சகலகலாவல்லி மாலை மொத்தம் பலச்சுருதியோடு சேர்த்து 10 பாடல்கள். இன்னைக்கு நீங்கள் நெட்டில் எதை ஓப்பன் பண்ணாலும் சகலகலாவல்லி மாலைன்னு அடிச்சிங்கன்னா அது வரப்போகுது. எல்லா புத்தக கடைகள்லையும் சகலகலாவல்லி மாலை புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்கி இதை ரொம்ப அழகாக பொருள் உணர்ந்து நீங்கள் பாடினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அது கல்விக்காக, மதிப்பெண்காக, வேலைக்காக, அதிகாரத்துக்காக, ப்ரமோஷனுக்காக, ஒழுங்கா புத்தி வேலை செய்யணுங்கிறதுக்காக சகல தொழிலிலும் வெற்றி காண வேண்டும். ஆடலா பாடலா ஓவியமா சித்திரமா எதுவாக இருந்தாலும் நான் தான் நம்பர் 1 இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மறக்காமல் இந்த சகலகலாவல்லி மாலையை பாடணும். ஆனால் ஒரே ஒரு குறிப்பு சொல்கிறேன், ஒன்றை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை இழந்து தான் ஆகணும். ஆக தூக்கத்தை தொலைத்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். என்னம்மா எல்லாரும் டைமுக்கு தூங்கணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் தூக்கத்தை தொலைக்கணும்னு சொல்கிறீங்க. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும், எழுந்திருக்க வேண்டிய நேரம் எழுந்திருக்கணும். எழுந்திருக்க வேண்டிய வேலை அதிகாலை பிரம்ம முகூர்த்த வேளை. அந்த வேளையில் எழுந்து சகலகலாவல்லி மாலை பிட்வீன் 4 to 5, 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளே நீங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் பிரயோகம் செய்தால் உங்கள் வீட்டு குழந்தை உங்கள் கண்ணு முன்னுக்கே மிக அற்புதமாக கற்பூர புத்தி படைத்த குழந்தையாக வலம் வருவதை உங்கள் கண்களால் பார்க்க இயலும். அந்த பாடலை முடிக்கும்போது ரொம்ப அழகாக முடிப்பார் பாருங்க. மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணியச் செய்வாய். இந்த சகலகலாவல்லி மாலை பாடினதுனால தான் மொழியே தெரியாத முகலாய மன்னனிடம் வடமொழியில் பேசக்கூடிய ஆற்றலை பெற்று அவருடைய அனுமதியின் பேரிலே காசி மடத்தை நிறுவி அவருடைய உதவியை பெற்று இன்றைக்கு வரைக்கும் அந்த காசியிலே காசி மடம் பிரசித்தி பெற்று நிற்கிறது என்று சொன்னால் நமக்கு யார் ஞாபகம் வருகிறது? குமரகுருபரருடைய ஞாபகம் வருகிறது. அவர் பாடி அந்த பாடலை மறக்காமல் பிரம்ம முகூர்த்தத்தில் உங்கள் குழந்தைகளை மனனம் செய்ய சொல்லுங்கள். குழந்தைகளுக்காக நீங்களும் அதை பாராயணம் செய்யுங்கள். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண் கண்டளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பலகோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகலாவல்லியே என்று பாடினால் அறிவும் ஞானமும் ஒழுக்கமும் கல்வியால் கிடைக்கக்கூடிய பண்பு நலன்களும் நற்சிந்தனைகளும் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் சூழ்ந்து கொள்ளும். அந்த அறிவை அந்த ஞானத்தை பறிப்பதற்கு இந்த உலகத்தில் யாராலும் இயலாது. ஆக அழிக்க முடியாத, தீர்க்க முடியாத, எந்த நிலையிலும் பறிக்க முடியாத ஒரு அற்புதமான ஞானத்தை பெறுவதற்கு ஹயக்ரீவரும் கலைமகள் வழிபாடும் உங்களுக்கு துணையாக நிற்கட்டும். உங்கள் குழந்தைகள் கல்வி
கல்வியில் சிறக்கட்டும், உயர்ந்த பதவிகளை பெறட்டும் என்று சொல்லி அருமையான இந்த சந்தர்ப்பத்திலே இந்த அற்புதமான ஆன்மீக சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆன்மீக அமுதம், வாசுகி மனோகரனின் ஆன்மீக அமுதம் என்கின்ற இந்த சேனலில் வரக்கூடிய செய்திகள் உண்மையாகவே உங்களுக்கு பயனுள்ளது என்று உங்கள் மனதிலே தோன்றினால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தாருங்கள். இறைவனுடைய அனுகிரகத்தால் காலம் முழுவதும் நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்டே இருப்போம் என்று சொல்லி இன்னொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசுகி மனோகரன். நன்றி, வணக்கம்.